எவ்வளவு முயற்சி செய்தாலும் சொந்த வீடு மட்டும் அமையவில்லையா? எனக்கும் ஒரு வீடு என்று மனம் தினமும் ஏங்குதா? அப்படின்னா இந்த பதிகத்தை தவற விடாதீங்க. தமிழ் பக்தி மரபில் மனித வாழ்க்கையின் அடிப்படை ஆசைகளில் ஒன்று தனக்குன்னு ஒரு சொந்த வீடு. வீடு என்பது வெறும் கட்டிடமல்ல, அது பாதுகாப்பு, நிம்மதி, மரியாதை, குடும்ப ஒற்றுமை ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு வாழ்விடமாகும். இந்த ஆசை நிறைவேறாத போது மனிதன் மனச்சோர்வு, ஏக்கம், விதி குறித்த பயம் போன்றவற்றில் சிக்கிக்கொள்கிறான். அத்தகைய நேரங்களில் நம்பிக்கையின் விளக்காக திகழ்வது இந்த பதிகம். சிறுவாபுரி முருகன் அருளை பெற்றுத்தரும் இந்த பதிகம் எனக்கும் ஒரு வீடு ஈவான் என்ற உறுதியான வேண்டுகோளை மையமாக கொண்டு அமைந்துள்ளது. பாடலின் ஒவ்வொரு சரணமும் இல்லம் இல்லாத ஏக்கம் முதல் சீரான இல்வாழ்க்கை வரை மனிதன் எதிர்கொள்ளும் அனைத்து நிலைகளையும் தொடுகிறது. அதனால்தான் இந்த பதிகம் வீடு சம்பந்தமான பிரார்த்தனைகளுக்கான ஒரு முழுமையான வழிபாடாக கருதப்படுகிறது. இந்த பதிகத்தை பக்தியுடன் பாடுவதன் முதன்மை பயன் மன உறுதியும் நம்பிக்கையுமாகும். எனக்காக இல்லம் இல்லையே என்ற வரிகள் பாடுபவரின் உள்ளக்குரலை வெளிப்படுத்துகின்றன. அந்த உள்ளக்குரல் முருகனிடம் நேரடியாக போய் சேரும்போது மனிதனுக்குள் ஒரு மாற்றம் தொடங்குகிறது. முயற்சியில் தளர்ச்சி குறைந்து செயலில் தெளிவு ஏற்படுகிறது. இதுவே முதற்கட்ட அருள். இரண்டாவதாக, இந்த பதிகம் வீடு வாங்குதல், வீடு கட்டுதல், நிலம் சம்பந்தமான தடைகள் போன்றவற்றை நீக்கும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது. கடன் சிக்கல்கள், அனுமதி தாமதம், பணப்புழக்கம் இல்லாமை போன்றவை பலரையும் தடுத்து நிறுத்தும். ஆனால் இந்த பதிகத்தை தொடர்ந்து பாடுபவர்கள் தடை மெதுவாக விலகி வழி திறக்கத் தொடங்கியது என்று அனுபவத்தில் கூறுகிறார்கள். மூன்றாவதாக, குடும்ப நிம்மதி. வீடு என்பது தனி மனிதனுக்கானது மட்டுமல்ல, குடும்பத்திற்கானது. இந்த பதிகம் செல்வத்தோடு சேர்த்து சீரான இல்வாழ்க்கையையும் வேண்டுகிறது. அதனால் வீடு அமைந்த பின்பும் அதில் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையை இது அளிக்கிறது. நான்காவதாக, விதி மாற்றம். வெல்லாத கோழை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் என்ற கருத்து இந்த பதிகத்தின் மையமாகும். தொடர்ந்து தோல்வி, முயற்சி வீண் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பதிகம் ஒரு புதிய தைரியத்தை தருகிறது. மனிதன் தன் முயற்சியை விடாமல் தொடர செய்கிறது. இறுதியாக, இந்த பதிகத்தின் மிக முக்கியமான பயன் நம்பிக்கையுடன் கூடிய பக்தி. இப்பாடல் 10 எப்போதும் பாட எந்நாளும் இன்பம் மிகுமே என்ற வரிகள் போல தொடர்ந்து மனமுருகி பாடப்படும்போது வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஒளி எரிகிறது. அந்த ஒளியே சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பை மனிதனிடம் கொண்டு சேர்க்கிறது. புதிய வீடு வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் இந்த சிறுவாபுரி பதிகத்தை மன ஒருமைப்பாட்டுடன் முயற்சியோடு சேர்த்து பாடினால் முருகன் அருளால் இல்லம் அமையும் என்ற உறுதியான நம்பிக்கை உருவாகிறது. பக்தி, முயற்சி, நம்பிக்கை, சீரான இல்லம், நிறைவான வாழ்க்கை. சிறுவாபுரி முருகன் அருளால் அனைவருக்கும் சொந்த வீடு அமையட்டும். சிவனாரின் பிள்ளை கணநாத வள்ளல் திருப்பாதம் முந்தி தொழுது புவியால குன்றம் தன்னிலாடும் வேலன் புகழ் பாட நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய்ய துணையாக வேண்டும் எனவே கவி பாடி வேண்டி கசிந்தேந்துகின்றேன் கணநாதன் எந்த துணையே. கல்லாத பேர்க்கும் கவி பாடும் ஆற்றல் கடல் போல தந்து விடுவான். வெல்லாத கோளை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான். நில்லாத செல்வம் நிலையாக இல்லில் நிதங்கூட வைத்து விடுவான். செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. எனக்காக இல்லம் இலையே என்றேங்க எழில் வீடு ஐயன் தருவான். பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தால எண்ணி அறியான். தனை காண வந்து தமிழ் பாடும் அன்ப துணையாக என்றும் வருவான். தினை காட்டு வள்ளி தனை நாடும் வள்ளல் சிறுவாபுரி குமரனே.
நெல்லோடு வாளை நிறைவாக சூடும் நிலமோங்கு நல்ல பதியாம். வில்லேந்தும் ராம வைதேகி பால வென்றடி நின்ற இடமா. பொல்லாத சூரன் புறமோட்டி வேலன் பொழுதோடு தங்குமிடமா. செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. தவமோங்கு தந்தை செவியோடு பேசி சதுவேதம் சொல்லிவிடவே. சிவசாமி நீயும் தென்சாமி மலையில் திருவீடு கொள்ளவில்லையோ. புவி வாழும் யானும் புது வீடு ஒன்றில் புகவேனும் நல்ல குடியே. சிவபால தேவன் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. எட்டாத வானோ எழிலான வீட்டில் எக்காலமிட்டு புகுந்து கொட்டாடும் சூரன் புலநாசமாக கூர்வேலை தொட்ட குமரன். தட்டாமல் தெய்வ தன் வீடு தன்னில் தானால விட்ட குமரன். செட்டா எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. சூராதி சூரன் தூளாகி போக ஜெகமேவு தேவர் மகிழ்ந்து. காராரும் கூந்தல் தெய்வானை தன்னை கல்யாணம் செய்து தருவார். ஏறாரும் வேலன் இல்வாழ்க்கை காணும் இனிய பரங்குன்றம் எழிலா. சீராய் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. சிறுவாபுரி குமரனே. குரு யானை போன்ற கணநாத வள்ளல் ஒப்போடு அன்று உதவ. குறமாது தன்னை மணமாலை சூடி கொண்டாடும் இன்ப நினைவில். தருமேவு நல்ல தணிகாச்சலத்தில் தனி வீடு கொண்ட குகனாம். சிறியேன் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. சிறகாட வானில் பறந்தாடும் புல்லும் சிறுகூடு கட்டி வளரும். குறியாய் பணத்தை கொள்ளாது விட்ட அறியாத பிள்ளை எனையும். உறவோரும் என்றும் ஒப்போடு காண உடனோடு வந்து அருளி. சிறியேன் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பதில்லையே. பாராளும் கந்தன் பார்த்தாலே கிட்டும் பாராங்கும் உண்மை நிலையே. ஊராரும் போற்றும் பேரோடு வாழ உடனோடி வந்து அருளி. சீரான இல்லம் தோதாய் அருள்வான் சிறுவாபுரி குமரனே. மெய் பேச வாழ்வில் விளையாது துன்பம் விதி கூறும் உண்மை இதுவே. பொய் பேசி செல்வம் புகழோடு யாரும் புவி வாழ்ந்ததென்றும் இலையே. கையார வேலன் கால் தேடி பற்ற கவினாடும் இன்ப நிலையே. தெய்வானை நாதன் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. இப்பாடல் பத்தும் எப்போதும் பாட எந்நாளும் இன்பமிகுமே. செப்பாத போதும் தப்பேதும் இல்லை செவியார கேட்பின் நலமே. தப்பாது தேடும் தரமான வீடு தனமாக வந்து விடுமே. அப்பாவின் பிள்ளை அழகேச வள்ளல் அவனாசி உண்டு நிதமே.